मधुरं मधुरम् अहो मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं मधुरं मधुरम् अहो मधुरं परिमलबृन्दावनमधुरं भानुकुमारी पुलिनं मधुरं मधुरं मधुरम् अहो मधुरं पुष्पालङ्कृत कुञ्जं मधुरं पुरुषोत्तम कृष्णगमनं मधुरं मधुरं मधुरम् अहो मधुरं मत्तगजेन्द्र गमनं मधुरम्. ஜெய் சீதாராம், ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களை உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். நாம் தற்போது தரிசிக்கக்கூடிய திருக்கோயிலானது திருநெல்வேலி மாவட்டம் அத்தாளநல்லூரில் உள்ள கஜேந்திரவரத பெருமாள் கோயில். இது மிகவும் பழமை வாய்ந்ததாகும். இந்த கோயில் வரலாறு எவ்வாறு இருக்கிறது பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூரில் இருந்து முக்கூடல் செல்லும் வழியில் அமைந்துள்ளது அத்தாளநல்லூர். இங்கு அருள்மிகு கஜேந்திரவரத பெருமாள் கோயில் பழமை வாய்ந்தது. இந்த ஸ்தலத்து இறைவன் பெயர் கஜேந்திரவரதர், இறைவியின் பெயர் ஸ்ரீதேவி பூதேவி. தீர்த்தம் விஷ்ணுபாத தீர்த்தம், கஜேந்திரன் மோட்ச தீர்த்தம், தலவிருட்சம் நெல்லிமரம். இந்திரத்யும்னன் என்னும் மன்னன் அகஸ்யரின் சாபத்தால் யானை வடிவம் பெற்றான். அந்த யானை கஜேந்திரன் என பெயர் பெற்று யானைகளுக்கெல்லாம் தலைமை தாங்கியது. இந்த யானை பொதிகை மலைக்கு சென்று அங்கு தீர்த்தத்தில் நீராடி சூரியனை வணங்கி திருக்குற்றாலத்திற்கு சென்று சிவமது கங்கையில் நீராடி திருக்குற்றாலநாதரை வணங்கியது. பின்னர் மகாவிஷ்ணுவை வணங்குவதற்காக அத்தாளநல்லூருக்கு வந்தது. அத்தாளநல்லூரில் உள்ள தாமரை குளத்தில் நீராடி தாமரை பூக்களை பறித்து திருமாலுக்கு சூட்ட எண்ணியது. குளத்தில் இறங்கி தாமரையை பறிக்கும் போது நாரதமுனியின் சாபத்தால் முதலையான ஊர்துவன் என்ற கந்தர்வன் கஜேந்திர யானையின் காலை பிடித்து கொண்டான். யானை பகீரத முயற்சியில் ஈடுபட்டும் முதலை தனது பிடியை விடவில்லை. உடனே யானை தனது தொடுக்கையில் தாமரை மலரை வைத்து ஆதிமுரமே என்று அழைத்தது. யானையின் அழைப்பை ஏற்று மகாவிஷ்ணு கருட வாகனத்தில் அங்கு வந்து தனது சக்கராயுதத்தால் முதலையை கொன்று யானைக்கு அருள் பாலித்தார். எனவே இந்த தலத்தை ஆனைக்கு அருள் செய்த தலம் என்றும் ஆனையை காத்த தலம் என்றும் சொல்வார்கள். அத்தி என்றால் யானை என்று பொருள். யானையை ஆட்கொண்டதால் அத்தாளநல்லூர் என இவ்வூர் பெயர் பெற்றது. கல்வெட்டுகளில் இவ்வூரை அத்தானை நல்லூர், கரிகாத்தபுரி, பொய்மாம் பூம்பொழில் எனவும் இந்த ஸ்தலத்து இறைவனை ஆனை காத்தருடைய பிரான் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பெருமாள் யானைகள் செய்த திருவிளையாடல் நடந்த வரலாற்றுடன் தொடர்புடையதாக இந்தியா முழுவதும் 24 ஸ்தலங்கள் குறிப்பிடப்பட்டாலும் ஸ்ரீமத் பாகவதத்தில் கஜேந்திர மோட்ச திருவிளையாடல் பொதிகை மலையடிவாரத்தில் நடந்ததாகவே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எனவே இதுவே கஜேந்திர மோட்ச ஸ்தலமாகும். தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள இந்த திருத்தலம் பரிகார ஸ்தலம் என்ற புனிதம் பெற்றது. நாராயண ஸ்ரீமன் நாராயண ஸ்ரீமன் நாராயணனே ஸ்ரீபாதமே சரணம். ஸ்ரீமன் நாராயண ஸ்ரீமன் நாராயண ஸ்ரீமன் நாராயணனே ஸ்ரீபாதமே சரணம். கமலா சதி முக கமல கமலஹித கமல பிரிய கமலேக்ஷணா. கமலா சதி முக கமல கமலஹித கமல பிரிய கமலேக்ஷணா. கமலாசனஹித गरुड कमल श्री कमलनाभने पद कमल में चरणम. कमलासनहित गरुड कमल श्री कमलनाभने पद कमल में शरणम. श्रीमन्नारायण श्रीमन्नारायण श्रीमन्नारायण
श्रीपादमे चरणम् परमयोगी जन भागधेय श्री परमपुरुष परात्परा परमयोगी जन भागधेय श्री परमपुरुष परात्परा परमात्मा परमानुरूप श्री तिरुवेंकटगिरि देवा परमात्मा परमानुरूप श्री तिरुवेंकटगिरि देव चरणं श्रीमन्नारायण श्रीमन्नारायण श्रीमन्नारायणने श्रीपादमे चरणं श्रीमन्नारायण श्रीमन्नारायण श्रीमन्नारायणने श्रीपादमे चरणम् பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றேன். நாம் தற்போது தரிசிக்கக்கூடிய அன்பு நண்பர்களே, என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள். இதற்கு மனமார்ந்த நன்றி. மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன். இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை. வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கருத்துகள் தெரிவியுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. Dear friends, heartfelt thanks for joining me on my spiritual journey through my YouTube channel, where I share temple visits with you. I strive to personally visit and bring you more divine experiences. Your support means a lot. Please like, comment, share, and subscribe. Thank you.